ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 8th சயின்ஸ் புக்லேருந்து ஒளியல் அப்படின்ற டாப்பிக்லேருந்து சில கொஷின்ஸ் பார்த்துலாமாங்க. இது பார்ட் 1 வீடியோ. ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல், அது நேர்கோட்டில் செல்லக்கூடியது. ஆடிகள் எதிரொலிக்கக்கூடிய பளபளப்பான பரப்பை கொண்ட ஒளியியல் சாதனமே ஆடி ஆகும். பாக்ஸ் பெயிண்ட்டுக்கு அதையும் பார்த்துக்கலாம். 16ஆம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டில் உள்ள வெனிஸ் நகரத்தில் கண்ணாடி தகட்டின் மீது எதிரொலிக்கும் உலோகத்தை மெல்லிய படலமாக பூசும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது. பாதரசம் மற்றும் வெள்ளி கலந்த உலோக கலவினை இதற்கு பயன்படுத்தினார்கள். தற்பொழுது அலுமினியம் அல்லது வெள்ளி உலோகத்தினை மெல்லிய படலமாக பூசி ஆடியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுவாக ஆடி என்பது அலுமினியம் அல்லது வெள்ளிப்பூச்சி பூசப்பட்ட பிம்பத்தினை உருவாக்கக்கூடிய கண்ணாடி துண்டே ஆகும். சமதள ஆடிகள் ஒரு பொருளின் சரியான பிம்பத்தினை உருவாக்குகின்றன. அதே வேளையில் வளைவு ஆடிகள் பெரிதான அல்லது சிறிதான பிம்பங்களை உருவாக்குகின்றன. கோலாடிகள் என்பது ஒரு வளைவு ஆடிகளின் வகையே ஆகும். குழியாடி என்பது ஒப்பனைக்காக பயன்படுத்தப்படும் கண்ணாடி குழியாடிக்கான பொதுவான உதாரணமாகும். குவியாடி என்பது பின்புறம் வரக்கூடிய பிற வாகனங்களை காண்பதற்காக வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் ஆடி குவியாடிக்கான உதாரணமாகும். பரவளைய ஆடிகள் என்பது ஒரு வகை வளைவு ஆடியாகும். இந்த பரப்பானது அதன் மீது விழும் ஒளிக்கற்றை முழுவதையும் குவிய புள்ளியில் குவிக்கின்றது. பரவளைய எதிரொலிப்பான்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா வெப்ப ஆற்றல், ஒளி ஆற்றல் மற்றும் ரேடியோ அலைகள் போன்றவற்றை சேகரிக்க அல்லது வீழ்த்த பயன்படுத்தப்படுகிறது. இந்த பாக்ஸ் பெயிண்டிங் பார்த்துக்கலாம். 1887ஆம் ஆண்டு ஜெர்மன் இயற்பியலாளரான ஹென்றி ஹெட்ஸ் என்பவரால் எதிரொலிக்கும் வானலை வங்கி வடிவில் வடிவமைக்கப்பட்டது. கோலாடிகளில் தோன்றும் பிம்பங்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று மெய்பிம்பம், மற்றொன்று மாயபிம்பம். மெய்பிம்பங்களை திரையில் பிடிக்க இயலும், ஆனால் மாயபிம்பங்களை திரையில் பிடிக்க இயலாது. குவியாடி தோற்றுவிக்கும் பிம்பங்கள் எப்பொழுதும் நேரான அளவில் சிறிய மாயபிம்பங்களாகவே இருக்கும். குழியாடிகள் மெய்பிம்பங்களை தோற்றுவிக்கின்றன. குழியாடி என்பது எப்போதும் தலைகீழான மெய்பிம்பத்தையே உருவாக்கும்.